ஸோ கோடி ரோட்ஸ் அண்ட் ஆல்சோ டாமினிக் மிஸ்டரோட ஹிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த NXTயில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்காக நிறைய மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இந்த வாரம் NXT எபிசோடில் ஸோ என்ன நடந்துச்சுன்றதை டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணுவோம். ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் ஷார்ட் ஸ்பீடாக புரிய வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சிலாங்கூர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட் அப்புறம் ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரி, ரைட், ஓகே, நம்ம டைம் மிஸ் பண்ண வீடியோக்குள்ள நான் லாஸ்ட் வீக் மென்ஷன் பண்ண தான் டெய்லி கண்டென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க ட்ரை பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா NXT வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். இதுக்கப்புறமா நம்ம ரா, ஸ்மாக்டவுன், NXT 3 எபிசோடுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ சண்டே வீக்லி ரீகேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ AEW ஷோஸே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணோம். AEW மட்டும் இல்லாமல் TNA மாதிரி மல்டிபிள் ப்ரோ ரெஸ்லிங் இதே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ண போகிறோம். சரி, ரைட், இப்போ நம்ம NXT ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சோம். இந்த வாரம் ரால வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்காக நிறைய மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருந்துச்சு. ஸோ இந்த வாரம் ரால என்ன நடந்துச்சுன்றதை டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயே அவைலபிளாக இருக்கும். இந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. மெயினாக NXT எதை ஃபோக்கஸ் பண்ணி இப்போ வரைக்கும் கரெக்டாக போயிட்டு இருக்குன்னா ஸோ NXTயோட கோல்ட் ரஷ் பேப்பரை நோக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக போயிட்டு இருக்கு. அதன் வயசு வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் ஆகுது. ஸோ கிக் ஆஃபே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் வர்சஸ் நம்மளுடைய NXT விமன் சாம்பியனாக இருக்கிற நம்மளுடைய டுட்டம் ஃபேட்லே அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா DCDM லோயலா வின்ஸ்க்கான டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் ஆகுது. இந்த டாக் டீம் மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா ஜாஸ் பிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய லாஸ் ஏஞ்சலஸ் கூட வந்து லாஸ் அமெரிக்கன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்டர்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காரு. இது ஃபைனலாக எதை லீட் ஆகி போயிருந்தா பிரிக்ஸுக்கும் எல் கிராண்ட் அமெரிக்கானுக்குமான ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அந்த வாரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போயிருது. இதுக்கப்புறமா நம்மளுடைய சின்க்ளர், கிரே, கார்மன் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டெலே இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கிளீனி ஜார்டன் வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் பேச போகிறாங்கன்றத பொறுமையாக கேட்போம்ன்றத வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட்டில் மென்ஷன் பண்ணுறாங்க. அப்புறமா TNA நாக் அவுட் வேர்ல்ட் சாம்பியனாக இருக்கிற நம்மளுடைய கிளியானி ஜார்டன் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. அவங்க கட் பண்ணுற ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுடைய கோடி ரோட்ஸ் அண்ட் ஆல்சோ நம்மளுடைய டாமினிக் மிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். மொத்த ஃபேன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனாக இருக்க கோடி ரோட்ஸ் இருக்காங்க, AAA மெகா சாம்பியன், அது மட்டும் இல்லாமல் இன்டர்கான்டினல் சாம்பியனாக இருக்க டாமினிக் மிஸ்டரோ இருக்காங்க. இவங்க எல்லாம் சீட் பண்ணி எல்லாமே பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜார்டன் ஏதாச்சும் பண்ணான்னா அதுதான் இவங்களுக்கு ப்ராப்ளம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்களை எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க. என்னதான் இந்த இடத்துல எதுக்குறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ப்ரோமோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த இடத்துல அவுட் த மேட் பார்த்தீங்கன்னா வராங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல சாம்பியன்ஷிப் அண்ட் ஆல்சோ செக்ஸில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்ன்றதை சொல்கிறாங்க. அந்த இடத்துல கேலே டிசைன் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா கார்னர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ணி விட்டுறாங்க. அண்ட் ஆல்சோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்க் அவுட் பண்ண அந்த அட்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறந்து போயிருக்கோம்ல. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நினைவுப்படுத்துறாங்க. அண்ட் ஆல்சோ ஆண்ட்ரே சேஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்டர்ஃபரன்ஸ் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு சலசலப்பு இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருந்தாங்க. இதுக்கப்புறமா WWE ஸ்பீட் சாம்பியனாக இருக்கிற நம்மளோட எல் கிராண்ட் அமெரிக்கானோ வர்சஸ் நம்மளுடைய ஜாஸ் பிரிக்ஸ்க்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இதில் எல் கிராண்ட் அமெரிக்கானோ வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்க்கும்போது லாஸ் அமெரிக்கன்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபரன்ஸ் பண்ணி விட்றாங்க. அதை யூஸ் பண்ணி ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணி விட்டாரு. இதுக்கப்புறமா ஆவா அண்ட் ஆல்சோ ஸ்டெலே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய சாம்பியனாக இருக்காங்களா, நாக் அவுட் சாம்பியனாக ஸோ அவங்கள பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேசுகிறாங்க. அவங்களோட பிஹேவியர்லாம் சரியில்லைன்ற மாதிரி பேசும்போது இவங்க செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய டைராக்கும் நம்மளுடைய கல்யாணிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா லேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா நம்மளுடைய போனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய NXT சாம்பியனான ரிக்கி சைன்ஸ் கிட்ட ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ ட்ரிக் வில்லியன்ஸை பார்த்துக்கோன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா ட்ரிக் வில்லியன்ஸ் அண்ட் ஆல்சோ ரிக்கி சைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஸ்டேஜ் ஃபைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லீட் ஆயிருந்தான் சொல்லணும். இதுக்கப்புறமா WWE விமன் ஸ்பீட் சாம்பியன்ஷிப்கான செமிஃபைனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாரியா வர்சஸ் நம்மளுடைய சின்க்ளருக்கான மேட்ச் நடக்குது. இதில் ஜாரியா வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிலியன் ஜார்டன் வர்சஸ் நம்மளுடைய ஸ்டெலேக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இதில் ஜார்டன் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. மேட்ச்க்கு அப்புறம் நம்மளுடைய சாண்டனா வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல கிளீனை வந்து நீ வந்து என்ன பண்ணணும்னா நீ வச்சிருக்க NXT நாக் அவுட்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பை ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சில் டிஃபெண்ட் பண்ணணும். அதுவும் யார் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜானி கிரேஸ் அண்ட் ஆல்சோ லீ கூட அது NXT கோல்ட் ரஷ் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணணும்ன்றதை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் ஆல்சோ ஜால்ருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆவாவோடைய ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஜேசி ஜெயின் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய NXT விமன் சாம்பியன்ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா மீட் எடுக்கணுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த இடத்துல ஆவாவை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமா நம்மளுடைய சுகர்ஸ் வர்சஸ் நம்மளுடைய G1 ஈவெண்ட்ஸ்க்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா G1 ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல நம்மளுடைய பக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேம் பண்ணிக்கிறாங்க. ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா தோத்து போயிருப்பாங்களோ. ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல டேம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா என்னை மன்னிச்சிரு, அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா நீ சொல்கிறத கேட்டிருக்க மாட்டேன், ஸோ என்னை மன்னிச்சு விட்டுருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா மெயின் ஈவெண்ட் நடக்குது. ஸோ மெயின் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா NXT நார்த் அமெரிக்கன் சாம்பியனாக இருக்கிற ஏதம் பேஜ் அண்ட் ஆல்சோ செல்சி கிரீன் பார்த்தீங்கன்னா வராங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா AAA மிக்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஆயிருந்தாங்க. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுற வராங்க. இந்த இடத்துல செல்சி கிரீன் பார்த்தீங்கன்னா ஆல்பா ஃபயரை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜோ ஹென்ரியோட பேர் சொல்லு, ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க. இந்த இடத்துல ஜோ ஹென்ரியும் பார்த்தீங்கன்னா வந்துறாரு. வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் ஸ்டார்ட் வேணும், இந்த மிக்ஸ்டு டாக் டீம் டைட்டில்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வேணும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. மென்ஷன் பண்ண மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல தாயே ஹில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய
பார்ட்னராக இருக்க போகிறாங்க. ஸோ மிக்ஸ்டு டாக் டீம் சாம்பியன்ஷிப்காக வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடும்போது இவங்க தான் பார்ட்னராக இருப்பாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இதுதான் ரீசனாக நடந்த NXTல வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. அது போக நெக்ஸ்ட் வீக் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்டாக் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ NXT சாம்பியன்ஷிப் மேட்ச் ஒரு லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்போது ரிக்கி செயின்ஸ் அவருடைய டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரிக் வில்லியம்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ NXT உமன் சாம்பியனாக இருக்க நம்மளுடைய பக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஆகி ஒரு சில விஷயங்களை பேசுவாங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போது நம்மளுடைய NXT விமன்ஸ் நார்த் அமெரிக்கன் சாம்பியனாக இருக்கிற நம்மளுடைய பால்கே மோலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை பற்றி பேச போகிறாங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ WWE விமன் ஸ்பீட் சாம்பியன்ஷிப் மேட்ச்க்கான செமிஃபைனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போது ஹெர்லே வர்சஸ் நம்மளுடைய ஸ்கைலருக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ WWE ஸ்பீட் சாம்பியன்ஷிப் மென்ஸ்க்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போது எல் கிராண்டே அவருக்கான அவருடைய டைட்டில் வந்து நம்மளுடைய ஜாஸ்பிட் ட்ரையோ கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. இதுதான் அப்கமிங் வீக்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் NXT ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனல் ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.